ஹே காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு கிறிஸ்மஸ்க்கு எப்படி சிம்பிளாக மேக்கப் போகிறதுன்னு வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இப்போ ஸ்கின் வந்து நான் ப்ரெப் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து மாய்ஸ்சரைசர் வந்து போட்டுக்கிறேன். மம்மா இருக்கிற மாய்ஸ்சரைசர் போல் மாய்ஸ்சரைசர் போட்டு எப்பவுமே மேக்கப் ஸ்டார்ட் பண்ணேன். எல்லா வீடியோவுமே வந்து சொல்லியிருக்கோம், மாய்ஸ்சரைசர்லாம் மேக்கப் போடாதீங்க, மேக்கப் வந்து நல்லாவே இருக்காது. பேட்சியாக அங்கங்கே ஒரு மாதிரி இருக்கும், திட்டா. ஸோ அதனால் வந்து மாய்ஸ்சரைசர் போட்டு வந்து மேக்கப் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் வந்து யூஸ் பண்ணிக்குவேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபவுண்டேஷன் எப்பவுமே எந்த ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் ஷேக் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள். இதுக்கு வந்து ரொம்பவே வந்து ஷேக் பண்ணிவிட்டு யூஸ் பண்ண முடியும். ஃபவுண்டேஷன் வந்து இப்போ வந்து பிளெண்ட் பண்ணிக்கணும். எப்பவுமே இந்த இடம் வந்து இங்கே அண்டர் ஐ கன்சிலர்லாம் யூஸ் பண்ணுறீங்க, கன்சிலர்லாம் போடுவோம், ரொம்பலாம் வந்து தேய்க்கக்கூடாது, ஜஸ்ட்டு இதாக இருக்கணும். அதுமாதிரி வந்து தேய்ச்சிங்கன்னா அவங்க சீக்கிரமாக வந்து உங்களுக்கு வந்து ரிங்கிள்ஸ் வந்துடும். ஸோ எப்பவுமே பொறுமையாக வந்து இங்கே வந்து யூஸ் பண்ணணும், எப்பவுமே வந்து தேய்க்கக்கூடாது இவங்களாம் யூஸ் பண்ணும்போது. எனக்கு அவங்க ஒரே ஒரு பிம்பிள் இருந்துதான், அதனால் அதை மட்டும் நான் வந்து கவர் பண்ணிட்டேன். சேர்க்கலாம் இங்கே ஒரு பிம்பிள் இருந்தது தெரியும், அந்த பிம்பிள் மேலே மட்டும் லைட்டாக வந்து கவர் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கழுத்துக்கு வந்து ஃபவுண்டேஷன் போடணும். ஸோ அதுதான் ஃபவுண்டேஷன் வந்து போட்டு முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து இந்த ஐலைனர் வைக்கலாம். ஐலைனருக்கு வந்து வச்சதே தெரியாத ஒரு பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஐலைனர் வைக்கிறதுக்கு நான் போட மறந்துட்டேன். அது வந்து லிப் பாம் எப்போவுமே மாய்ஸ்சரைசர் போட்டு வச்சோடனே செகண்ட் ஸ்டெப்பு லிப் பாம் போட்டு இருக்கும். கன்சீலர், கலர் கரெக்டர், கன்சீலர், ஃபவுண்டேஷன் போங்க. அதுக்கு முன்னாடி இங்கே வந்து போடாதீங்க. ஏன் நம்ம ஃபஸ்ட்டே லிப் பாம் போடுவோம்,
அப்போதான் வந்து லிப் பாம் போட்டால் மட்டும்தான் வந்து நமக்கு அது மாய்ஸ்டாக இருக்கும். அப்படியே ட்ரை லிப்ஸில் வந்து லிப்ஸ்டிக் போட்டிங்கன்னா நல்லாவே இருக்காது. ஒரு மாதிரி கிராக் உள்ள மாதிரி இருக்கும் லிப்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி. ஸோ ஐலைனர் வந்து வச்சதே தெரியாது. லுக் வந்து கிரியேட் பண்ணிருக்கேன். அதுதான் லைன் மெத்த புக்கு பார்த்தாலே வந்து தெரியும். நெக்ஸ்ட்டு வந்து ஐ ஷேடோ வந்து போகிறதுதான். ஐ ஷேடோ ப்ளஷ்ஷு அதுக்கு வந்து நான் வந்து ட்ரிக் வந்து வச்சுருக்கேன். எங்கேயும் மாய்ஸ்சரைசர் ஏதாவது யூஸ் பண்ண மாய்ஸ்சரைசர் வந்து எடுத்துக்கோங்க. நான் வந்து ஜெல் பேஸ் மாய்ஸ்சரைசர் வந்து எடுத்துக்கிறேன். கொஞ்சமாக எடுத்துக்கோங்க, தேவைக்கேற்ற. கம்மியாக போடுங்க, கம்மியாக போடுங்க. ஏன்னா நிறைய எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து வேஸ்ட் ஆகும். வந்து கம்மியாக எடுத்துக்கோங்க. இதுதான் எப்போவுமே வந்து ஸோ இந்த லிப்ஸ்டிக் ஷேட் தான் நான் வந்து போட்டிருக்கேன், இந்த கலர். வேணாம் வந்து ஒரு லிப்ஸ்டிக் இருக்கு பார்த்தீங்களா, இவ்வளோ தங்க வச்சுட்டு தான் நம்ம வந்து பிளெண்ட் பண்ணிட்டு ஈஸியாக பிளெண்ட் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ப்ளஷ்ஷாக போடலாம். பாருங்க, இதை வந்து நம்ம ப்ளஷ்ஷாக போட போகணும். இது எக்ஸ்ட்ரா கொஞ்சம் வந்து நான் ப்ளஷ் லிப்ஸ்டிக் எடுத்துக்கிறேன். ப்ளஷ் போட எனக்கு வந்து ப்ளஷ்ஷுக்கு வந்து போடுறது ரொம்ப பிடிக்கும். இப்போ தான் அதுக்கு ரொம்ப அடிக்ட் ஆகிட்டேன். இன்னுமே பாருங்கள், கையில் இவ்வளோ இருக்குது. என்ன கைக்கே பிளெண்டாக இருக்குங்க. ப்ளஷ்ஷு ஒன்றுமே போட்டே தெரியலாம். வந்து லைட்டாக டாட் மட்டும் வச்சு டாட் மட்டும் வச்சு நான் வந்து பிளெண்ட் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பவுடர் வந்து யூஸ் பண்ணுறேன். அது லூஸ் பவுடர் தான் வந்து எடுத்துருக்கேன். காம்பேக்ட் பவுடர் தான் போடலைக்கு. இதுதான் வந்து எடுத்துருக்கேன். நான் வந்து என்னுடைய ஃபுல் ஃபேஸ்க்குமே அப்ளை பண்ணுவேன்.
இப்போ வந்து பவுடர் போட்டு முடிச்சாச்சு. லாஸ்ட்டாக வந்து லிப்ஸ்டிக் போட்டுக்கலாம். லிப்ஸ்டிக் வந்து நான் எடுத்துட்டு வந்து ஸோ இந்த ஷேட் தான். ஒரு பிராண்ட் பேர் பண்ணிங்க இன்சைட். ஸோ இதை வந்து ரொம்ப டார்க் ஷேட்னால லைட்டாக மூடி பண்ணியிருக்கேன். பர்ஃபெக்டாக இருந்துச்சு. இன்னும் டார்க்காக இருக்குது. வந்து ரொம்ப லைட்டாக தான் போட்டுருக்கேன். லாஸ்ட்டாக வந்து பொட்டு வச்சுட்டு கம்பல் போட்டோம். அந்த மேக்கப் முடிஞ்சிடும். பொட்டு வச்சுட்டு கம்பல் போட்டுருவேன். ஸோ கம்பல் தான் வந்து எங்கன்னா கம்பல் போடுறதுன்னு எனக்கு தெரியல. 2 கம்பல் வச்சுருக்கேன். அவன் டிசைடே பண்ணி முடிக்கல. இது 2த்துல எந்த கம்பல் வந்து போடுறது டிசைட் பண்ணி நான் போட்டு கொடுப்பேன். ஸோ அதுதான் காய்ஸ். கம்பலுமே வந்து போட்டு வந்துட்டே தான் அதுவும் போட்டு கம்பல். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் மட்டும் ஷேர் பண்ணுங்கள். பாய் காய்ஸ்.